தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். இப்படிலாம் ஒரு கஞ்சா வழக்கில் போட்டோன்னா உடனடியாக அவங்கள விடுதலை செய்ய முடியாது. அடுத்தடுத்து விசாரணைகள் மூலமாக அவங்க உள்ளே வைக்க முடியும். குண்டாஸ் குண்டர் சட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பரிந்துரை செய்யப்படும். இதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் மேலே உள்ள இந்த சாதாரண வழக்கு இருக்கு இல்லையா, ஒரு அதிகாரியை திட்டுற வழக்கு இருக்கு இல்லையா, புனையப்பட்ட வழக்காக தான் நான் இந்த வழக்கை பார்க்குறேன். சீமான் அவர்களும் தெளிவாக சொல்கிறார். என்னன்னு கேட்டால், கஞ்சா வச்சது யாருன்னு கேட்குறாரு. நிறைய பேர் பேசுகிறாங்க, அவர் கை உடைக்கப்பட்டது, கால் உடைக்கப்பட்டது, உயிருக்கு ஆபத்து, கொல்லப்படலாம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அப்படி ஒரு வேலை நடந்துச்சுனாக்கா அப்போ அந்த சவுக்கு சங்கருடைய இடம் யாருக்கு? அப்போ சார் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுறைகள் தான் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு இணையாக பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய நபர். பொய்யையும் புரட்டையும் இல்லது பார்த்தீங்கன்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் ஒருத்தர் அவதூறாக பேசுறதையும் சாட்டை துறைமுறைன்னு சொல்கிறோம். சவுக்கு ரெண்டு பேருமே கேட்டால் கட்ட பஞ்சாயத்து கட்டிங் கமிஷன் வாங்கிட்டு அதிகாரிகளை மிரட்டுறது, அரசு ஊழியர்களை மிரட்டுறது, அரசு அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் கேவலமாக பேசுறது. கஞ்சா வழக்கு மூலமாக போடும்போது அங்கே இமேஜை டேமேஜ் பண்ணுற பிளான் இருக்குது. உங்களுக்கு சவுக்கு சங்கருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. சவுக்கு சங்கர் பேர் கஞ்சா சங்கராக மாறணுன்றது ஒரு பிளான். அதுதான் நடந்தது. இதுதான் குறுக்கு வழின்றது. இப்படி பண்ணி தான் நீங்கள் ஜெயலலிதா அம்மா ஆக்கிட்டீங்க, சீமான பெரிய போராளி ஆக்கிட்டீங்க, அடுத்தது சவுக்கு சங்கரை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கையை உடச்சிட்டீங்கன்றாங்க. அவனை பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பேரோட வரான். சரிங்களா, முன்னாடி குரல் கொடுத்தான், ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தான். இப்போ குரலே இல்லாமல் வரான். குரலே எந்த சைலண்டாக வரான். முகத்தில் ஒரு மரண பீதி இருக்கு. பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பரி சார். சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன சார்? உண்மைத்தன்மைன்னா என்ன வழக்குன்றது, அவர் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு, முதல் வழக்கு என்னென்னா, அவர் கைது செய்யப்பட்டது என்னென்னா, உயர் அதிகாரிகளை ரொம்ப கேவலமாக டிஃபேம் பண்ணி பேசினார். சப் இன்ஸ்பெக்டர் பெண் உதவி ஆய்வாளர்களை இழிவுபடுத்தி பேசினாருன்றது தான் அவர் மேலே அதுக்காக தான் கைது செய்தாங்க. கைது செய்யும் போது கஞ்சா அவர் வச்சுருந்தா, ஒரு 400 கிராம் கஞ்சா வச்சுருந்தா அவரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் உண்மைத்தன்மைனா இது கொஞ்சம் நம்ப முடியாமல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முக்கியமாக ஒரு பிரபலமானவர் இவர் சவுக்கு சங்கர். அவருடைய உதவியாளர்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதன் மூலமாக தன்னையும் கைது செய்யலான்னு ஒரு சந்தேகம் இருக்கிற ஒரு நபர். அவரை தேடிட்டு போகும்போது அவர் இங்கேருந்து அப்ஸ்காண்டிங் கூட ஆகியிருக்கட்டும். அப்போ 400 கிராம் கஞ்சா கூட அவர் அப்ஸ்காண்டிங் ஆகியிருப்பாரா, அல்லது அவர் தங்கி இருக்கிற இடத்துல 400 கிராம் கஞ்சா கூடவே வச்சுருப்பாரா? எப்படியும் தன்னை தேடி கைது செய்ய வரலான்னு சந்தேகிக்கக்கூடிய நபர் சென்னையில் இருக்கிறவர் தேனியில் இருக்கிறாருன்னா, அப்போ அவர் கூட கஞ்சா அவர் கூட வச்சுருந்துருப்பாரான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் வழக்கு சரியானது. ஆனால் இது புனையப்பட்ட வழக்காக இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். இவர் இந்த கைதோட நிலைப்பாட்டில் சீமான், நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. அதே கட்சியோட சாட்டை துரைமுருகன் அவர்கள் இன்னொரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? ரெண்டு பேருக்கு நான் இப்போ சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவும் யாருக்கேனும் நெருக்கடி ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி இருந்தாலும் சரி, அவர் அதுக்கான வாய்ஸை ரைஸ் பண்ணுறவர் தான் சீமான் பொறுத்த வரைக்கும். பொதுவாக அது அரசியல் ரீதியாக எதிரியாக இருந்தால் கூட அவர் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஒரு ஆதரவு நிலைப்பாடு, நியாயமான ஒரு நிலைப்பாட்டை தெரிவிப்பார். அந்த வகையில் அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிற கேட்டால், இந்த கஞ்சா குறித்து கேட்கும்போது யார் வச்சதுன்னு கேட்குறாரு. கஞ்சா இந்த மாதிரி கஞ்சாவோடு பிடிபட்டிருக்காரு அப்படின்னா அந்த கஞ்சா வச்சது யாருன்னு கேட்குறாரு. அதனுடைய நோக்கம் என்னென்னா, பழைய அரசியல் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பழைய அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில்
விஎன் சுதாகரன் மேலே வந்து வச்சுருந்தாங்க. இந்த சின்ன எம்ஜிஆர் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தாங்க கருப்பு கண்ணாடி போட்டு. வந்து சிவாஜியோட பேத்தியோட கணவர் அவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. கஞ்சா வச்சுருந்தா அது பண பரிவர்த்தனையில் ஏற்பட்ட அந்த குடும்ப பிரச்சனையில் வந்து கஞ்சா வழக்கு போட்டாங்க. அந்த கஞ்சா வழக்கில் ஒரு சுவாரஸ்யம்லாம் இருக்குது. என்னென்னா சிவாஜி அவர்கள் வந்து விஎன் சுதாகரன் மீது போட்ட அந்த கஞ்சா வழக்கில் வந்து விடுவிக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களையும் வந்து பல முறை வந்து சிவாஜி அவர்களே வந்து தன்னுடைய பேத்திக்காக வந்து அவர் பேசும்போது ரொம்பவும் இறங்கி வந்து கெஞ்சி கேட்கும்போது கூட அப்போ 2 பேருமே சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களும் சரி சசிகலா அவர்களும் 2 பேருமே என்னன்னாக்கா, இது எங்ககிட்ட இல்லை. சசிகலா அவர்கள் சொன்னாங்க, மாமா எங்ககிட்ட இல்லை மாமா, இது வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது, இதில் நாங்கள் தலையிடவே முடியாது, அந்த மாதிரியான வழக்கு இது. ஏன்னா இந்த கஞ்சா இந்த மாதிரி போதைப்பொருள் வழக்குன்றது வந்து நாங்கள் தலையிடவே முடியாது சொல்லி ஜெயலலிதா அவர்களே சொன்ன மாதிரி கூட சொல்லாங்க. என்னன்னு கேட்டால், இதில் நாங்கள் தலையிடவே முடியாது, சட்டம் அதனுடைய வேலையை செய்து நாங்கள் பண்ண முடியாதுன்னு. அப்போ சிவாஜி அவர்கள் சொன்னதாக கூட ஒரு தகவல் என்னென்னு கேட்டால், நான் தான் மிகப்பெரிய நடிகன் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு கர்வம் இருந்தது எனக்கு, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே மிகப்பெரிய நடிகர் நினச்சிட்டேன், ஆனால் என்னை விட பிரமாதமாக 2 பேர் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். அதாவது என்னென்னா அந்த மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா விஎன் சுதாகரன் மேலே வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகலாவுடைய கணவர் இவர் நடராஜன் இருக்கார்ல, அவரையும் இன்னொரு சரியான ஒரு பெண்ணை மையப்படுத்தி அவங்க மேலேயும் வந்து ஒரு வந்து போதை வழக்கு எதுக்குன்னா போடப்பட்டு அதுக்கப்புறம் அந்த 2 வழக்குமே நிற்கிறேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் 2வது ஆய்வுக்கு அனுப்புவாங்க, அப்புறம் அது போதைப் பொருள் இல்லைன்னு ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து விடுவிச்சுடுவாங்க, நிற்காமல் போயிடும். இது கடந்த காலம் நடந்திருக்கு. அரசியல் ரீதியாக பழி வாங்கிறதுக்காக போடப்பட்ட முன்னுதாரணங்களுக்காக நான் இதை சொல்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் சீமான் அவர்களுக்கு தெரியும். இப்படிலாம் வந்து ஒரு கஞ்சா வழக்கில் போட்டோன்னா உடனடியாக வந்து அவங்கள விடுதலை செய்ய முடியாது, அடுத்தடுத்து விசாரணைகள் மூலமாக அவங்க உள்ளே வைக்க முடியும். குண்டாஸ் இந்த குண்டர் சட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பரிந்துரை செய்யப்படும், இதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சவுக்கு சங்கர் மேலே உள்ள இந்த சாதாரண வழக்கு இருக்கு இல்லையா, ஒரு அதிகாரியை திட்டுற வழக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண வழக்கு. அதிகாரியை திட்டினாலும் ஒன்று தான், இங்கே சாதாரண மனிதனை திட்டினாலும் ஒன்று தான், திட்டுறது தானே இங்கே. ஸோ ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் திட்டுறாரு, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து பெரிய அளவில் நிற்காது, அப்படின்னா ஃபைன் கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து விசாரணைன்ற பேரில் உள்ளே வச்சு வந்து கொடாய முடியாது, நசுக்க முடியாது. அப்போ என்னென்னு கேட்டால் ஒரு கஞ்சா கேஸை போட்டுன்றது அந்த மாதிரி புனையப்பட்ட வழக்காக தான் நான் இந்த வழக்கை பார்க்குறேன். சீமான் அவர்களும் அது வந்து தெளிவாக சொல்கிறார். என்னென்னு கேட்டால் கஞ்சா வச்சது யாருன்னு கேட்குறாரு. அதனால் ஏன்னா கடந்த காலத்தில் பல வழக்குகள் இது மாதிரி இருக்குது. என்ன கேட்டால் வந்து ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி தற்காலிகமாக ஒரு வைக்கணும், சிறையில் வைக்கணும், நீண்ட காலம் வைக்கணும். நீண்ட காலம்னா ஒரு 10 நாள் 15 நாள், அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் சிறையில் வைக்கணும்னா இப்போது இந்த மாதிரியான வந்து கைது நடவடிக்கை ஒரு குறுக்கு வழியில் பண்ணுறது தான் இதெல்லாம். அதை தான் சீமான் அவர்கள் சொல்கிறார். சவுக்கு நீங்கள் சொல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, சாட்டை துரைமுருகன் கேட்டால் அவனுக்கு வந்துன்னு கேட்டால் தொழில் போட்டி. இப்போது நீங்கள் விஜயோட சிரிக்கக்கூடாது, விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லோரும் கேட்டினா, அப்போ விஜயோட இடம் யாருக்குன்னு கேட்டிங்களா எல்லோரும் கேட்டிங்களா? இப்போ வந்து சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போயாச்சு, பலரும் பல விதமாக பேசுகிறாங்க. சவுக்கு சங்கர் வந்து கொல்லப்படலாம்னு கூட பேசுகிறாங்க, சில பேர் பேசுகிறாங்க இல்லையா, நம்ம பேசலை, நிறைய பேர் பேசுகிறாங்க. அவர் கை உடைக்கப்பட்டது, கால் உடைக்கப்பட்டது, உயிருக்கு ஆபத்து, கொல்லப்படலாம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அப்படி ஒரு வேலை நடந்துச்சுனாக்கா அப்போ அந்த சவுக்கு சங்கருடைய இடம் யாருக்கு? இப்போ விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடம் சினிமாவில் அந்த இடம் காலி ஆகிடுச்சு, அந்த இடம் யாருக்கு? சிவகார்த்திகேயனுக்கா? அடுத்தது யாருக்குன்னு கேட்குறீங்க. அப்போ சவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் எழுதுகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த இடம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டை துரைமுருகன் தான் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசக்கூடிய நபர், பொய்யையும் புரட்டையும் இல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் ஒருத்தரை அவதூறாக பேசுகிறதையும் அசிங்கமாக சவுக்கு சங்கரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆபாசமான பேசுகிற வந்து நிறைய ஆடியோக்கள் இருக்குது. யார்? இந்த சாட்டை துரைமுருகன். இப்போ அதனால தான் அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் இந்த இடம் வந்து அவனுக்கு வரலாம். இப்போ அவனே லிஸ்ட்டு போடுறான். சாட்டை துரைமுருகன் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டலாம் காசு வாங்கினான்றது இவனை விட யாருக்கும் துல்லியமாக தெரியாது, போலீஸுக்கே தெரியாது போல இருக்குது. ஏன்னா என்னென்ன பேரை சொல்கிறான், நமக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்கிறான், நமக்கு அதெல்லாம் ஆர்வம் இல்லை. மணல் கரிகாலன்றான், அப்புறம் ஜி ஸ்கொயருன்றான், அது இன்னும் ஜி ஸ்கொயர் நம்ம அறிவு காதில் விழுந்த பேர், மணல் கரிகாலன்றான், அப்புறம் இன்னும் யார் யாரையோ போட்டு என்ன கேட்டால் இவங்க கிட்டலாம் வந்து சவுக்கு சங்கர் காசு வாங்கினாருன்னு. அப்போ இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்? இவ்வளோ பேட்ட காசு வாங்குறது உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆக சவுக்கு சங்கர் இடம் காலியாச்சுன்னா அந்த இடத்துல வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இப்படி கூட நம்ம எடுத்து பாசிட்டிவாக பேசுவோமே. ஒருவேளை சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆயிட்டால், எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆயிட்டா நமக்கு எந்த கருது எப்படி ஆனால் நமக்கு என்ன வந்து, ஆனால் ஆயிட்டா என்ன அந்த இடம் இருக்குது, எந்த இடம் இருக்குது?
எந்த இடம்? சவுக்கு சங்கர் இப்போ இருக்கிறார் இல்லையா, அந்த சிஇஓ, அப்புறம் இந்த கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் இந்த மிரட்டல் உருட்டல் மூலமாக கட்டிங் கமிஷன், அரசியல் நிபுணத்துவம் பற்றி பேசி, இல்லை வந்து வெற்றி வியூகத்தை அமைச்சு கொடுத்து இந்த புரோக்கர் வேலை இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ அந்த இடம் யாருக்கு வரும்? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோல்சேலர் மாதிரி இருக்கான், இவன் ரீட்டைலர் மாதிரி இருக்கிறான், யாரும் சாட்டை தூரம் இருக்கான். அப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு? அப்போ அந்த இடத்த வந்து இவன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுங்களா? 2 பேரும் ஒரே கோட்டையில் ஒன்றும் மாட்டேங்க. இப்போ அவனை தூக்கி உள்ளே வச்சாச்சு, அங்கே போட்டு ஏதோ வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க, விசாரணை நடக்குது, நீதிமன்றத்துக்கு காவலுக்கு போகிறாங்க, கொண்டு போகிறாங்க, கோர்ட்டில் ஆஜர்படுத்தாங்க, இந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது இவன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறான். நேற்று வரையிலும் 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசின பேச்சுக்கள் எல்லான்னு கேட்டினா, முதலமைச்சர் வந்து ஒர்க் ப்ரெஷரில் அவர் இப்போ இருக்கிற அந்த வெப்பத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறார். கொடைக்கானல் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, அங்கே ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அங்கே வந்து ஒரு ஓய்வுக்காக போகிறார். அதை விமர்சனம் பண்ணவங்க இவன் வெளிநாட்டுக்கு போகிறான். என்னான்னு கேட்டால் அவருக்கு வந்து சற்று இளைப்பார நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்றத அவர் வந்து பிளேனில் ஏரோப்ளேனில் உள்ளே உட்காந்துருக்கிறதே ஒரு ஃபோட்டோவாக போடுறாரு. இது அதுக்கு இல்லை, இது வந்து நாம் தமிழர் தம்பிங்களுக்கு, சீமானுடைய தம்பிங்களுக்கு, நாம் தமிழ் தொண்டருக்கு போடுற காதில் போடுற வளையம். தப்பி ஓடுறான். ஏன்னா இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் வந்து பேசின பேச்சுக்கள் எல்லாமே வந்து இவனும் பேசினவன். இப்போ ரீசெண்டாக நவாஸ்கனி கூட வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு. ஏன் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு அள்ளி வீசுவானுங்க சார் இவனுங்க. ஐயோ பதட்டப்படுறவன் பணம் கொடுப்பான், எது வந்தாலும் பார்த்துக்கலான்றவன் கோர்ட்டுக்கு போவான், குற்றம் இல்லாதவன் கோர்ட்டுக்கு போவான், எது வந்தாலும் சந்திக்க தயார், இமேஜை பற்றி கவலை இல்லை, பார்ப்போம், நம்மக்கிட்ட நேர்மை இருக்குன்னு சொல்ல நீதிமன்றம். இல்லைன்னா என்ன செய்வான்னு கேட்டால் இவங்கிட்ட வந்துடுவான். ஐயா மறுபடியும் பேசிடாதீங்க. அதை நம்ம சூர்யா சிவா அந்த காணொலியில் கேட்டோமா இல்லையா? சூர்யா சிவா என்ன பேசுகிறாரு, இவன் வந்து என்ன பேசுகிறான் பார்த்தோமா? அதிலே தெரியலையா இவன்? இவங்களுடைய வேலையை கேட்டால் அந்த ஊடகம் வச்சுக்கிட்டு, இது ஊடகவியலாளர்ன்ற பேரையும் வச்சுக்கிட்டு, நான் 2 பேரையுமே சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன்னு சொல்கிறேன், சவுக்கு 2 பேருமேன்னு கேட்டால் கட்ட பஞ்சாயத்து கட்டிங் கமிஷன் வாங்கிட்டு அதிகாரிகளை மிரட்டுறது, அரசு ஊழியர்களை மிரட்டுறது, அரசு அதிகாரிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கேவலமாக பேசுறது, அரசியல் தலைவர்களை மிரட்டுறது, பேரம் பேசுறது, இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிநாடு போகிற அளவுக்கு சாட்டைக்கு இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்து சார்? அது நீங்கள் அவன்கிட்ட தான் கேட்கணும். எங்கெல்லாம் கட்டிங் போட்டான், கமிஷன் போட்டான், அவன் தான் என்ன பட்டியலாம் சொல்கிறான்ல, இவங்ககிட்ட வாங்கினா அவங்ககிட்ட சவுக்கு சங்கர் எங்கெல்லாம் வாங்குறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? திமுகவை எதிர்ப்பான், ஆனால் G2 ஆதரிப்பான். எது எப்படி? திமுகவை எதிர்ப்பான், ஆனால் வந்து G2 ஆதரிப்பான். இப்போ புரியுதுங்களா? எல்லாம் திருட்டு பசங்க 2 பேரும் ஒரே குட்டையில் விட மாட்டேங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கு, இவனுக்கு பிழப்பே இப்படி தான். சரிங்களா? பேருக்கு ஒரு கட்சியில் இருக்க வேண்டியது கொள்கை பரப்பு செயலாளர் வேறு. அதில் என்ன நீ ஏன்டா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுற? இதில் வேறு வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டு, இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா வேறு காட்டுற. ஏன்னா இங்கே இருந்தாலும் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்குது அவனுக்கு. ஏன்னா இப்போ மக்கள் பேசுவாங்கல்ல, இதே மாதிரி தானேங்க சாட்டை துரைமுருகன் கூட பேசுகிறாரு, அவரை மட்டும் கைது பண்ணலேன்னு பேசுவாங்க. புரியுதுங்களா? வேறு இவர் பேசுகிறார், ஒரு காணொலியில் பேசுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் கைது செய்யப்பட்டேன், நான் கைது செய்யப்பட்டது வேறு. அவர் ஒரு பக்கம் சீமான் வந்து கஞ்சா யார் வச்சதுன்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், பக்கத்துலேருந்து கஞ்சாவை வச்சு நிரப்பி வச்சு அடிக்கிறதுக்கு கொடுத்தா மாதிரி பேசிட்டு இருக்கிறான், உறுதி பண்ணுறான். கஞ்சா வழக்கில் அப்படி பொங்குறான், அப்படியே கொண்டாடுறான், அப்படியே ஆர்ப்பரிக்கிறான். டேய், நாங்கள் இன்றைக்கும் சவுக்கு சங்கரை விமர்சனம் பண்ணுறேன், நேற்று விமர்சனம், நாளைக்கும் கூட பண்ணுவேன். தப்புனா தப்புன்னு சொன்னேன். இதில் கொண்டாடுறதுக்கு என்னை கேட்டாங்க, நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் கைது எப்படி பார்க்குறீங்க? நான் அதை வந்து மகிழ்ச்சியாகவும் நான் பார்க்கவே இல்லை, துக்கமாகவும் வருத்தமாகவும் நான் பார்க்கவே இல்லை. அவர் பேசுகிறது தவறு, அந்த தவறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு கஞ்சா வந்து வைக்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விபத்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற போக்கில் ரைட் அதில் கைது பண்ணிட்டாங்களா, ரைட் சூப்பர், இந்த விபத்து நடந்தால் சூப்பர் அப்படின்லாம் நம்ம சொல்கிற இடத்துல நம்ம கிடையாது. இதெல்லாம் விசாரணைக்கு வந்து இவங்கெல்லாம் சாதாரண வந்து இருந்த ஒரு சினிமா நடிகை ஜெயலலிதாவை தமிழ்நாட்டின் அம்மாவாக்கிட்டாங்க சாகும்போது. யார் பண்ணது? திமுக பண்ணுச்சு. சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை இயக்குனராக இருந்தார் சீமான், அவரை சிறைக்கு அனுப்பி நல்லா பதப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு 3வது திராவிட கட்சிகள் ஒரு மாற்று கட்சிக்கு தலைவராகவே ஆக்கிட்டாங்க. நாளைக்கு சவுக்கு சங்கரையும் அப்படி பண்ணலாம், நமக்கு தெரியாது. ஒருவேளை சிறைக்குள்ளேயே வச்சு சதிக்கி இவரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வெளியே கொண்டு வந்து விட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ யாருக்கு மாற்றா சவுக்கு இருப்பார்? யாருக்கு மாற்றானா? திமுக அதிமுக மாற்றா இருப்பார். 3 இப்போ சீமான பின்னி தள்ளிடுவார். இப்போ வந்து ஜெயலலிதா யாருக்கு மாற்றா இருந்தாங்க? திமுகக்கு. நாம் தமிழர் சீமான் யாருக்கு மாற்றா இருக்கிறாரு? திராவிட கட்சிகள். அதுதான் நடக்கும். இவங்க திமுகவில் ஒரு சிறப்பு அம்சமே இவங்ககிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ன சொன்ன ஈர பேனாக்கி
பேனை பெருமாள் கேட்டிருப்பீங்களா? இவங்க வந்து கேட்டால் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த ஒரு கோயிலை ஒன்று கட்டி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. யார்? திமுக சொன்னாங்க. நான் கேட்குறேன், எங்கேயோ ஒரு பையன் ஒரு ஆர்வ கோளாறில் வந்து ஒரு பைப் லைனில் தண்ணி வரலன்றதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ போட்டு அதை வந்து படத்தை போட்ட உடனே தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சிங்கல்ல? நான் கேட்குறேன், ஸ்பாட்டில் அடித்தவங்க வச்சிங்களா இல்லையா? என்ன இப்போ நீங்கள் எங்கே போய் சிக்கி இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்த போகிறீங்க. இப்போ அதான் நடக்குது. சவுக்கு சங்கர்ன்றது வெறுமனே இந்த கேஸை போட்டு ஒரு வாரம் 4 நாள் வச்சுருந்தீங்களா, திருப்பி வெளியே விட்டாக்க மறுபடியும் வந்து பேசியிருக்க மாட்டேன். பேசணும் தவறு, அதிகாரி வந்து மையப்படுத்தி பேசணும் தவறு, அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் தவறு. ஏன்னா பேசணும் பேச்சு அந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரியை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி நீ பேசியிருக்கிற, பெண் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பேசியிருக்க, அது கைது பண்ணணும். கைது பண்ணியா 15 நாள் ரிமாண்ட் பண்ணியா திருப்பி அதுக்கப்புறம் கோர்ட்டில் பெயிலில் போட கோர்ட்டே வந்து தலையில் ஒரு குட்டு வச்சு வெளியே போடான்னு இருக்கும். எது இனி இன்னொரு தடவை பேசக்கூடாதுன்ற ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். அது ஒரு வழக்காக வந்திருக்கும். அது இந்த மாதிரி நீ வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேலைங்க கஞ்சா வழக்கு மூலமாக போடும்போது அங்கே இமேஜை டேமேஜ் பண்ணுற பிளான் இருக்குது உங்களுக்கு. சவுக்கு சங்கருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. சவுக்கு சங்கர்ன்ற பேர் வந்து கஞ்சா சங்கராக மாறணுன்றது ஒரு பிளான். அதுதான் நடந்தது. இதுதான் குறுக்கு வழின்றது. இப்படி பண்ணி தான் நீங்கள் ஜெயலலிதா அம்மா ஆக்கிட்டீங்க, சீமான பெரிய போராளி ஆக்கிட்டீங்க, அடுத்தது சவுக்கு சங்கரை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ புரியுதுங்களா? இது முழுக்க நான் சொல்கிறேன் ஹரி, தவறு. ஏன்னா ஒரு வழக்கில் கைது பண்ணுறீங்க, நேர்மையான நடவடிக்கை தான் பிரச்சனையே கிடையாது. இப்போ கையை உடச்சிட்டிங்கன்றாங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பேரோட வரான். சரிங்களா? முன்னாடி குரல் கொடுத்தான், ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தான். இப்போ வந்து குரலே இல்லாமல் வரான். குரலை எந்த சைலண்ட்டாக வரான். முகத்தில் வந்து ஒரு மரண பீதி இருக்குது. பார்த்துன்னு தான் இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், தேவையற்ற விமர்சனங்கள் யூகங்கள் வருதா இல்லையா? இப்போ ஒருத்தன் கையை வருஷம்ன்றான், ஒருத்தன் காலை வருஷம்னா. இப்போ காலை வருஷம்லாம் இப்போ என்ன பண்ணுவோம்? நடந்தானே வரான் அவன். இப்போ புரியுதுங்களா எவ்வளோ தவறுன்றது? கையை உடச்சான், ஒருத்தன் காலை உடச்சாங்கன்னு பேசுகிறான். இப்போ நடந்தானே வந்தான். கையை உடச்சி நீங்கள் சொல்லுவீங்க என்னன்னு கேட்டால், பேடு போட்டிருக்கு, ஒரு கை உடச்சிருக்கலாம், ரைட். ஆனால் ஒருத்தர் தான் சொன்னான்னு கேட்டால் சிறையில் சவுக்கு சங்கரின் கால்கள் உடைக்கப்பட்டதுன்னு போட்டோம். இப்போ அப்புறம் நந்து வராமல். இப்போ புரியுதுங்களா? அங்கே அப்போ சிறைத்துறை ஐஜி என்ன சொல்ல, நாங்கள் தாக்கலைன்றார். எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தாக்குனீங்கன்னு சொல்ல முடியாது, நாங்கள் பார்க்கல. எப்படி கஞ்சாவை வந்து நாங்கள் கண்ணால் பார்க்கலையோ அதே மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்றதும் பார்க்கல, நாங்கள் அடிக்கலன்றதும் பார்க்கல. கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 409 கிராமா 409 கிராம்னு சொன்னாங்க இல்லையா? அது 1 கிராம் ஏன் குறைஞ்சதுன்னு நாங்கள் கேட்க முடியாது இல்லை. 409 கிராம் நாங்கள் எடையும் போட்டு பார்க்கவே இல்லை. எப்போ எந்த ரூமில் எங்கே வச்சுருந்தாரோ அதையும் நம்ம பார்க்கல. நீங்கள் அடிச்சிங்களா அடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. இங்கே அடித்தாங்கன்றாங்க. இப்போ புரியுதுங்களா? அங்கே நமக்கு ஒன்று மட்டும் கண்ணில் தெரிஞ்சுன்னு கேட்டால், சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் முன்னாடி நின்று காவல் உதவி ஆய்வாளர்களை இழிவாக பேசுறது. அந்த ஒன்றில் வழக்கில் நீங்கள் வந்து கைது பண்ணி ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணாலும் அடுத்த நாள் பெயில் விட்டுருந்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மறுபடியும் அவர் பேசுவார் திருப்பி சவுக்கு சங்கர். அடுத்து உங்களுக்கு வழக்கு கொடுப்பாரு. இப்படி நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் ஒருத்தரை மொத்தமாக முடைக்கணுன்றதுக்காக நீங்கள் போடுற அந்த பொய் வழக்கு எங்கே போது நிற்கிது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தலைவரை உருவாக்குறீங்க. திமுக இப்போ அதான் திமுக அரசாக தான் பண்ணுது. திமுக அரசில் இருக்க காவல்துறை அதான் பண்ணுது. ஒரு தலைவரை உருவாக்குறீங்க. சவுக்கு சங்கர் தலைவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். இது தேவையான்னு கேட்குறேன் நான். அவன் ஏற்கனவே வெறும் கிளாஸ்லேயே வந்து பாயசம் ஆத்துறோம் சார் அவன். இப்போ நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ வெளியே விட்டிங்கன்னா இல்லை, இப்போ வெளியே விட்டு தான் எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் வந்து வழக்கு நடத்தும் போது நீங்கள் வெளியே வருவீங்க. மறுபடியும் சவுக்கு சங்கர் வெளியே வருவார். வெளியே வந்து என்ன ஆகும்? இந்த கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் விடுபட வாய்ப்பு இருக்கா சார்? கடைசியாக புனைப்பட்ட கடந்த காலத்தில் ஒரு விஷயம் இப்போ பேசுகிறாங்க சார். நிறைய மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவர் வந்து சிறையிலேயே கொல்லப்படலாம் எல்லாம். நீங்கள் என்ன அவரை போகிற போக்கில் ஒருத்தர் அப்படி பண்ணிட முடியுமா சார்? சொல்கிறாங்க சார், சிறையில் வந்து அவர் கொல்லப்படலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு அளவுக்கு லிமிட்டாக ஒரு கற்பனையாக பேசுறதுக்கு எழுதுறதுக்கு கூட வாய்ப்பு. சாத்தாங்குளத்தில் வந்து 10 பேருடைய வாழ்க்கை வந்து என்ன சார் ஆச்சு? சிறையில் இருக்கிறாங்க சார். போலீஸ் அதிகாரிகள் 10 பேர், சாதாரண காவலர்கள் உட்பட 10 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்தே போயிட்டார், உங்களுக்கு தெரியும் சரியா? இப்போ அவங்களோட குடும்பங்கள் இன்றைக்கி வெளியில் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நம்ம அதை தான் நினைக்கிறதில்ல. யாருமே நான் நினைக்கிறோம் அந்த 10 பேர் அடிச்சான் செத்துட்டாங்க 2 பேர், அந்த 2 பேர் 10 பேர் பனிஷ்மெண்ட் உள்ளே இருக்கிறாங்கன்ட்டு. அதில் வந்து யார் எந்தெந்த பங்கில் எந்த அளவுக்கு அவருடைய குற்றங்களுடைய பங்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 10 பேர் கைது செய்யணும். அந்த 10 பேருடைய குடும்பங்கள் வந்து இங்கே வெளியில் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 2 பேர் குடும்பமும் தத்தளிக்கும், அது வேறு விஷயம். தந்தை மகன் இழந்த அந்த குடும்பம் எவ்வளோ பரிதவிக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் செய்தது இந்த 10 பேர். ஆனால் அந்த 10 பேருடைய அந்த செய்த அந்த குற்றத்துக்கு அந்த பாவத்துக்கு இந்த 10 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிதவிக்கும். அவங்களுக்கு பாதி சம்பளம் தான் கிடைக்கும். இந்த சஸ்பெண்ட் பீரியடில் இருக்கிற வரைக்கும் பாதி சம்பளம். அதுவும் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா வேறு டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் செட்டில் எதுவுமே கிடைக்காது. இவங்களுக்கு வந்து கேட்டால் பாதி சம்பளம் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு. அது பாதி சம்பளம் வந்து பத்துமா?
அந்த குடும்பத்துக்கு 4 பேர் சாப்பிட்றதுக்கு. அப்போது அது மட்டும் இல்லை, சமூகத்தில் எப்படிப்பட்ட வந்து ஒரு அவங்கள பார்க்கப்படுவாங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த போலீஸ்கார குடும்பம் தான் கௌரவமாக வாழ்ந்த குடும்பம். இந்த ஒரு கேஸ்னால இதனால் இந்த இந்த சாத்தாங்குளம் கேஸ்னால அவங்க 2 பேர் அவங்க 10 பேரும் சிறையில் இருக்கிறவங்க. இந்த குடும்பங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் இருக்கலாம், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கலாம் இல்லையா. எல்லாருமே வசதி வாய்ப்பானு சொல்ல முடியாது. சாதாரண காவலர்கள் உட்பட இருக்கிறாங்க அதில். அப்படி இருக்கும்போது என்ன, ஆய்வாளர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி சம்பளம் போகுது, அதோட கௌரவத்தை எடுக்கிறாங்க. சமூகத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான பார்வை பார்க்கப்படும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சார். ஆக மொத்தம் அந்த 10 குடும்பம் நிர்மூலம் தான். அப்போ இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் சவுக்கு சங்கம் மாதிரி ஒரு பிரபலமானவரை வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலேயே வச்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சோன்னு பேசக்கூடாது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. அந்த ஜெயலலிதா அரசே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன முதலமைச்சர் சிக்கல் என்னன்னு கேட்டால், இதே சவுக்கு சங்கம் மேலே எப்போவோ நடவடிக்கை எடுத்துருக்கலாம். முதலமைச்சருடைய அந்த இயல்பான மென்மையான அந்த போக்கு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், இது போகிற போக்கில் ஆரம்பத்திலே ஒரு விமர்சனம் வரும்போது அந்த விமர்சனத்துக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும். என்ன விமர்சனம் பண்ணப்படுதோ அதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கணும். இப்போது நான் சொல்கிறேன், காவல் அதிகாரிகள் விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுக்கு மட்டும் அந்த வழக்கு மட்டும் போட்டிருக்கணும். இப்போ அதை தாண்டி வந்து கஞ்சா வழக்கெல்லாம் போகிறாங்கன்னா, இப்போ இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாமல் இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். உள்துறை அவர் கையில் இருக்குது. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பொய்யான வழக்கு போடுறாங்க, முதலமைச்சர் கவனத்துக்கு போகாமலாம் இருந்திருக்காது. ஏன்னா அவர் தான் பொறுப்பு அதுக்கு. இப்போ நீங்கள் மேலே என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ தேவையில்லாமல் ஒரு பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு தலைவராக உருவாக்கப்படுறாரா ஒருவேளை சவுக்கு சங்கர்ன்ற மாதிரி கூட நமக்கு அந்த பார்வை இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அப்படி போயிட்டாருன்னா இன்னொரு கவலை நமக்கு இருக்குன்னு கேட்டால், அந்த சவுக்கு சங்கருடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் போயிடுமோன்ற அந்த கவலை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கம் சுற்றுறதே நம்ம தாங்க முடியாது. அந்த இடத்துல இவன் வந்து உட்காந்துட்டான்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் தான்ப்பா இனி இதுக்கு முதலாளி, இனி எல்லா வந்து கட்ட பஞ்சாயத்து கமிஷன் எல்லா பற்றியும் நான் தான் பேசுவேன். ஊடகம்னா என்ன சார்? அரசு மக்களுக்குள்ள சாதாரண பிரச்சனைகள் என்னன்னு பேசணும். அரசு ஒரு நன்மை செய்திருந்தாலும் அதை சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எந்த அரசாக இருக்கட்டும், அது மோடி அரசாக இருக்கட்டும், அது ஸ்டாலின் அரசாக இருக்கட்டும், எந்த அரசாக இருந்தாலும் கேட்டால் நன்மை செய்தால் அதை சொல்லணும், பேசணும் சார். விமர்சனம் மட்டுமே வைக்கிறது கிடையாது பத்திரிகையால். இவர் இங்கே கமிஷன் வாங்கிட்டார், இங்கே கட்டிங் வாங்கிட்டார், இது பண்ணிச்சு அதுவும் சவுக்கு சங்கர் பார்த்து எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசுகிறீங்க. அது தப்பு. எந்த முதலமைச்சர் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் எல்லாரையும் பேசுவார். யார்கிட்டையும் ஒரு இடத்துல விசுவாசமாக இருந்தது கிடையாது. அண்ணாமலையே விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, பண்ணலையா சொல்லுங்க? எடப்பாடியும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார். இதில் உச்சபட்சமாக பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் இன்றைக்கி யாருக்கும் வாயை திறக்கல பாருங்கள். அண்ணாமலைலாம் இந்நேரம் பேசிருக்கணுமே, பேசினாரா? அதனால் தான் பேசுறது மட்டுமே சரியானது, அதுதான் நியாயமானதுன்னு இப்போ நான் இருக்கிறேன்னு கேட்டால், நான் பேசுறதை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சரின்னா சரி, தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. சூப்பராக பேசுறீங்கன்னு மட்டும் சொல்கிறது மட்டும் கிடையாது. நான் தப்பாக பேசுனாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பேசுறீங்க, நான் என் மனசை வச்சுக்கூட நான் பேசுறது எல்லாம் கரெக்ட் 100% அப்படி அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க சவுக்கு சங்கர். சாட்டை துறைமுகம் ஒரு படி மேலே. அவன் என்னமோ இவர் இன்னமோ கஞ்சா வழக்கில் வந்து கைது பண்ணிட்டாங்களா, அவன் சொன்னேன். இவர் இன்னமோ தண்டி யாத்திரையில் கைது பண்ண மாதிரி இவரை, இல்லை தண்டி யாத்திரையிலோ இல்லை வந்து மக்களுக்கான உண்ணாவிரத போராட்டம் வந்து கைது பண்ணான். அதான் ஒரு படத்தை சொல்லுவாங்க தெரியுமா, ஹரி கவுண்டமணின்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ ஒரு என்னது நம்ம சொல்லாருன்னு கேட்டினா, நீ கர்ம வீரர் காமராஜர், நான் மூதறிஞர் ராஜாஜி, நீ கர்ம வீரர் காமராஜர் அப்படின்ற மாதிரி இருக்கா. நீ ஒரு முடிச்ச வரைக்கும் நான் ஒரு முள்ள மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ரெண்டுமே அந்த மாதிரி கேஸ் தான் இவனுங்க. சாட்டை பேரை பாருங்க இவனுக்கு, ஒருத்த சாட்டை ஒருத்த சவுக்கு. ஏன்டா ஒரு புனை பேர் தான் இருக்கு, ஒரு போராளி பேரோ இல்லை யார் பேரோ வச்சுக்கலாம்ல. நான் கேட்குறேன், எவ்வளோ தமிழ் விடுதலை புலிகளில் எவ்வளோ மாவீரர்கள் இருக்கிறாங்க. பிரபாகரன் மட்டுமே அல்ல, எத்தனை வீரர்கள். அவன் பேர் ஒருத்தர் பேர் வச்சுக்கலாமே. இப்போ நான் கூட சேகுவரான்னு வச்சுருக்கிறேன், எனக்கு அது போராளி பேர் பிடிக்குது, நான் வச்சுருக்கிறேன். இவர் சவுக்கு, இவர் சாட்டை, பேரை பாருங்க. ஒரு சாட்டை ஒரு சவுக்கு. இந்த நாரிப்பாடை போட்டுங்க, இது மறக்காமல் கைது பண்ணி உள்ளே வச்ச போது பார்த்தீங்கன்னா கிட்னி சரியில்லைன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்தது. இது யார்? இந்த சாட்டை. நிறைய பேசிடுவேன், வேணாம். வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதே திமுக அரசு விமர்சனம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு இது இன்னும் தண்டி யாத்திரை பண்ணிட்டு உண்ணாவிரதம்லாம் ஜெயிலுக்கு போகல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசிட்டு தான் அந்த கைது இதில் தான் நடவடிக்கை எடுத்தது. வெளியில் வரும்போது கிட்னி சரியில்லை சட்னி சரியில்லை சொல்லி கெஞ்சி கூத்தாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் காலில் விழுந்து, அதை தாண்டி கூட ஒரு யாரும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியெல்லாம் பேசி பேரம் பேசி கெஞ்சி கூத்தாடி மண்டியிட வச்சு அதுக்கப்புறம் வந்தது தான் இது. புரியுதுங்களா? இன்றைக்கி சவுக்கு சங்கரை பேசுறதுலாம் ஒன்றும் வந்து தகுதியே கிடையாது சாட்டைக்கு. அப்படியெல்லாம் காலில் கையில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் கூட போங்க, எம்மான்னு சொல்லிட்டு ஒரு பையன் அழுவான் பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அழுது அடம் முடிச்சு வெளியில் வந்தது தான்.
இன்னமும் வந்து இவர் வந்து தண்டி யாத்திரையில் வந்து உண்ணாவிரதம் இருந்து சிறைக்கு போன ஆள் கிடையாது. வெளியில் வரும்போது கிட்னி சரியில்லை, சட்னி சரியில்லை, எங்களுக்கு இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பழைய போல இந்த மாதிரி பேசுறது. புரியுதுங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன் ஹரி, தவறு யார் செய்தாலும் சரி, நியாயமான நடவடிக்கை, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்துடணும். அதை தாண்டி ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வெளிச்சமாயிடுதுன்ற உண்மை வெளிச்சமாயிடுது. மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு, இன்றைக்கி இருக்கிற அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்து மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.